வணக்கம். சாந்தாப்பாட்டி இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறோம். ஒரு சிறுகதை. ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 2-3 பசங்க. இவங்க நிறைய ஆடு வளர்க்குறாங்க. என்ன பண்ணால் ஆடெல்லாம் தொழுவில் போட்டு இவங்க தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு இவனுக்கு ஆசை நிறைய தாசி ஆயிடுச்சு. என்ன சொல்லுவான், நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இன்றைக்கி ராவு தங்கி இருக்க போகிறேன், நீ எல்லாம் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை சாப்பிட்டு படுக்க வச்சுட்டு அவன் என்ன பண்ணான், இவன் வீட்லேயே ஒரு ஆட்டை திருடி எடுத்துகிட்டு போய் காட்டில் கொண்டு போய் சமைச்சு சூப்பராக சாப்பிடுவான். நல்லா சாப்பாடு போட்டு திருப்தியாக சாப்பிடுவான். மறுநாள் காலையில் ஒன்றும் தெரியாத மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறேன், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பொழுது தள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தா தொழுவத்தில் பார்த்தா ஆடெல்லாம் அப்படியே இருக்குது. என்னடி என்னாச்சு, என்னங்க நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்பான். இல்லை ஆடெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது, நம்ம வீட்டு நாயை தாங்க காணோம்.